ஹாய் எல்லாருக்கும். ஒரு குட்டி கிச்சன் ஹேக் ஃப்ரம் ஜெர்மனி. இந்தியா போயிருக்கும்போது கருவேப்பிலையும் முருங்கை இலையும் பொடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். இங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை முருங்கைக்கீரைலாம் கிடைக்காது. கிடைச்சாலும் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் கிடைக்கும், வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால் நான் ஊருக்கு போயிருந்தப்போ நிறைய முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா வெயிலில் ஒரு நாள் தான் காய வச்சுருந்தேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, கையிலேயே நொறுங்குற அளவு வெயிலில் காய வச்சு அதை தனித்தனியாக பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை சமைக்கும்போது போடலாம், பட் மேபி அது ஃபுட்டோட டேஸ்ட்டை மாற்றும். ஆனால் எனக்கு இதை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும். அதனால் சால்ட் உப்பு இருக்குல்ல, அதில் போட்டு கலக்கிட்டுருக்கேன். நான் கருவேப்பிலை தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கை இலை தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கெடாமல் இருக்கிறதுக்காக. நார்மலாக ஜெர்மனி கோல்டு வெதருங்கிறதுனால கெட்டு போகாது. நான் 1 இயருக்கு வச்சுப்பேன் இந்த பாக்ஸில் இருக்கிறத. பட் கெடாமல் இருக்கிறதுக்காக நான் அதில் பட்டையும் கிராம்பும் போட்டு பொடி பண்ணியிருக்கேன். அதை இப்படி சால்ட்டில் போட்டு வச்சுருவேன். இந்த சால்ட்டை தான் நான் எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன். சத்து மாவு கஞ்சி பண்ணாலும், பசங்களுக்கு கறி வறுத்தாலும், குழம்பு வச்சாலும் எல்லாத்துக்கும் இந்த உப்பு தான். நம்ம கிடைக்காத பொருளை ஃபுட்டில் சேர்த்தாப்புலேயும் ஆச்சு, நம்ம ஊர் நன்மைகளை பசங்களுக்கு கொடுத்தாப்புலேயும் ஆச்சு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.